Hi friends, TNPSC Group 2 Group 2 சிலபஸில் யூனிட் 7 இந்திய தேசிய இயக்கம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இதை நம்ம ஒரு 5 நாளில் படித்து முடிச்சிடலாம். இதுக்கான கம்ப்ளீட் ஸ்டோரி, இதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைலேஷன், இது எல்லாமே இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே வாங்க. இந்த இந்திய தேசிய இயக்கத்தில் நம்ம என்னென்ன கதைலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்காண்டி ஆரம்பத்துலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தராக போராட்டம் பண்ணியிருப்பாங்க. ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா பழங்குடியினர்கள் அவங்க போராட்டம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் விவசாயிகள் இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் எதிர்த்து போராட்டம் பண்ணியிருப்பாங்க. ட்ரைபல் ரிவோல்ட், பெசன்ட் ரிவோல்ட். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பிப்பாங்க. இதுக்கப்புறம் தான் போராட்டம் இன்னும் அதிகமாகும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா காந்தி வருவார். காந்திய காலகட்டம் அப்படிப்பாங்க. அவரோட போராட்டம் தான் பார்த்தோம் அப்படின்னா சுதந்திரத்துக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ இந்த கதையெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக படிக்க போகிறோம். ஓகே, இதில் முதல்ல படிக்க வேண்டியது பார்த்தோம் அப்படின்னா இந்த காந்திய காலகட்டம். ஸோ காந்தி என்னென்னலாம் பண்ணார் அப்படிங்கிறது நம்ம அந்த எல்லா லிங்கும் பார்த்தோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்ன ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் வரிசையாக பாருங்கள். ஸோ முதல்ல ஒரு வீடியோ பார்த்தோம் அப்படின்னா அந்த காந்திய காலகட்டம் கம்ப்ளீட்டாக இருக்கும். நீங்கள் அதை முடிச்சிங்க அப்படின்னாலே இதில் எல்லா முக்கியமான ஏரியாவும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ட்ரைபல் ரிவோல்ட், பெசன்ட் ரிவோல்ட், பழங்குடியினர் கிளர்ச்சி, விவசாய கிளர்ச்சி, அந்த கதைலாம் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டில் முக்கியமான தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரு 13 லீடருக்கு மேலே கொடுத்துருப்பாங்க. அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், வஉசி, அபுல் கலாம் ஆசாத், சுபாஷ் சந்திர போஸ், பெரியார், ரவீந்திரநாத் தாகூர். ஓகே, ஸோ நம்ம இவங்க எல்லாத்த பற்றியும் பார்த்தோம் அப்படின்னா வீடியோ தனித்தனியாக கொடுத்துருக்கோம். அதுக்கான லிங்க்கும் பார்த்தோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்போ நீங்கள் வரிசையாக இந்த கதையை ஃபுல்லாக கேட்டிங்க அப்படின்னாலே இந்த டாபிக் ஃபுல்லாக முடிச்சிடலாம். முதல்ல நீங்கள் கதையை கேட்கும்போது ஜஸ்ட்டு கதையை மட்டும் கேளுங்க. யாருக்கு அப்புறம் யார் வந்தாங்க, வருஷம், அந்த மாதிரி ரொம்ப ஞாபகிக்க வேண்டாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கதையை ஞாபகம் இருக்கோ அதை மட்டும் ஞாபகிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கதையை ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 3 to 4 டைம் மேலே நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாலே கதை ஞாபகம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் குரோனாலஜி, யாருக்கு அப்புறம் யார் வந்தாங்க, முதல்ல என்ன போராட்டம் நடந்தது, காந்தி ஃபஸ்ட்டு பண்ண போராட்டம் என்ன, முக்கியமாக என்ன போராட்டம்லாம் பண்ணார், இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர்லாம் அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கலாம். ஆரம்பத்தில் கதையை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கலாம். உங்களுக்கு கதை புரிஞ்சுட்டு ஆர்டர் புரிஞ்சுட்டு அப்படின்னாலே அதுக்கப்புறம் ஃபேக்டர் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தோம் அப்படின்னா படித்து முடிச்சிடலாம். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு கதையும் தெரிஞ்சுட்டு நீங்கள் அந்த ஃபேக்டெல்லாம் படிச்சிட்டிங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அது நமக்கு தெரியணும். நம்ம அதுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தோம் அப்படின்னா கம்பைல் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ 2011 இப்போ வரைக்கும் நடந்தது எல்லா ஹிஸ்ட்ரியும் பார்த்தோம்னா நம்ம கம்பைல் பண்ணி ஒரே பிடிஎஃபாக கொடுத்துருப்போம். அது நம்ம ஆப்பில் இருக்கும். நீங்கள் அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சமச்சீர் பிடிஎஃப் இந்த சிலபஸ் 6லேருந்து 12th வரைக்கும் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ நம்ம அதை மட்டும் கட் பண்ணி கம்பைல் பண்ணி தமிழ் தனியாக இங்கிலீஷ் தனியாக கொடுத்துருப்போம். அதை ரீட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணி அப்படின்னால இது ஈஸியாக முடிச்சிடலாம். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய முதல் ஸ்டெப்பு பார்த்தோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோவும் நீங்கள் வரிசையாக பார்க்கணும். இதுதான் முதல் ஸ்டெப்பு. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ப்ரீவியஸ் இயரில் இந்த சிலபஸ் சார்ந்து என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அதை நீங்கள் எவ்வளோ படிக்க முடியும் அவ்வளோ படிங்க. நீங்கள் அதை படிக்கும் போது தான் பார்த்தோம் அப்படின்னா அப்போ இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க, நம்ம இந்த ஏரியாலாம் ஃபோக்கஸ் பண்ணணும், அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தெரியும். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா சமச்சீர் பிடிஎஃப். அது உங்களால் எவ்வளவுக்கு ரீட் பண்ண முடியுதோ அவ்வளோ ரீட் பண்ணுங்கள். நீங்கள் ஆரம்பத்தில் சமச்சீர் பிடிஎஃப் ரீட் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு கதை புரியாமல், ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்கணும் எதுவுமே தெரியாமல் நீங்கள் சமச்சீர் படிச்சிங்க அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சுட்டு கடைசியாக சமச்சீர் படிச்சிங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களால் எவ்வளோ டைம் சமச்சீர் தொடர்ந்து ரீட் பண்ண முடியுதோ அவ்வளோ டைம் பார்த்தோம் அப்படின்னா கன்டினியூஸாக ரீட் பண்ணிட்டே இருங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே ஈஸியாக சப்ஜெக்ட் முடிச்சிடலாம். ப்ளே ஸ்டோரில் நம்மளோட ஆப் குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் அப்படிங்கிற நேமில் இருக்கும். நீங்கள் அங்கேருந்து டேரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். ஓகே, நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் ஹோம் பேஜ் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் அந்த கார்னரில் உள்ளதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீ மெட்டீரியல். இதுக்குள்ள உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஆனுவல் பிளானர், எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன், வேர் டு ஸ்டடி, டூ யூ நோ, இந்த மாதிரி எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்போம். இப்போ நம்ம முதல்ல சமச்சீர் புக் போகலாம். ஸோ இதில் நம்ம சப்ஜெக்ட் வைஸாக கொடுத்துருப்போம். இதுக்குள்ளே போங்க. இதில் ஐஎன்எம்
ஸோ இந்த ஐஎன்எம் தமிழ் மீடியம் தனியாக இங்கிலீஷ் மீடியம் தனியாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இங்கேருந்தே பார்த்தோம் அப்படின்னா வந்து படிச்சுக்கலாம். வீடியோலாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிடிஎஃப் வந்து படிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ அதுவும் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சப்ஜெக்ட் வைஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஐஎன்எம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்போம். இதில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா 2011 இப்போ வரைக்கும் நம்ம வந்து எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்து போனீங்க, அதுக்கப்புறம் இந்த ஐஎன்எம் கொஸ்டின் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஐடியா கிடச்சிரும். இதிலே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே வந்து கவர் ஆயிரும். ஸோ இந்த எக்ஸாமில் இதெல்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க, முக்கியமாக கேட்டிருக்காங்க. இதுலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகமான கொஸ்டின் வந்து அடுத்த எக்ஸாமுக்கு வந்து வரும். ஸோ இங்கேருந்தே பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக பாலிட்டிக்கு தனியாக, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் தனியாக ஒன்று ஒன்றா கொடுத்துருக்கோம். அதுமாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு தனியாக அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து மற்ற வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து இருக்கும், அதையும் நீங்கள் வந்து பாருங்கள். ஓகே. உங்களுக்கு இந்த ஃப்ரீ மெட்டீரியல்லே பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதில் வந்து இயர் வைஸாக வந்து கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லா எக்ஸாமுக்கான எல்லா சிலபஸ் இதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு இப்போ நமக்கு வந்து வேர் டு ஸ்டடி சிலபஸ் கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்தோம் அப்படின்னா சமச்சீர் புக்கில் எங்கே இருக்கும் அந்த வேர் டு ஸ்டடி நம்ம இதில் வந்து கொடுத்துருப்போம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஐஎன்எம் ஒரு 5 நாளில் முடிச்சிடலாம். இன்றைக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதில் நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.